வணக்கம் ஜியோதோழா நெட்டிசன்களே. இன்னைக்கு நம்ம உலக வரைபடத்தில் இருக்கிற மிக முக்கியமான, அதே நேரத்தில் எந்த நிமிஷமும் உலகப் போராக மாறக்கூடிய ஒரு பதற்றமான பகுதியை பற்றி தான் முழுமையா பார்க்க போறோம். ஆமாங்க, தென்சீனக் கடலில் தற்போது தைவான் தீவைச் சுற்றி நடக்கும் இராணுவ நகர்வுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தைவான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டு எல்லை பாதுகாப்பு படைகளை குறிவைத்து சீனக் கப்பல்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது சமீபத்திய உரையில் சீன மக்களை ஒடுக்கவோ அடிமைப்படுத்தவோ எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும், அப்படி மீறி முயற்சிப்பவர்களின் தலைகள் 100 கோடி சீன மக்களின் இரும்பு அரணால் நசுக்கப்படும் என்றும் மிக கடுமையான நேரடியான எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு விடுத்துள்ளார். சீனா ஏன் தைவானை இவ்வளவு தீவிரமாக, அதுவும் இந்த காலகட்டத்தில் எளிதாக முடக்க நினைக்க வேண்டும் என்று நாம் ஆழமாக பார்த்தால், அதற்கு மிக முக்கிய காரணம் தைவானின் ஒட்டுமொத்த பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் வாழ்வாதாரம் முற்றிலும் கடல் வழி பாதைகளையும் அதைச் சுற்றியுள்ள கடல் எல்லைகளையும் மட்டுமே நம்பியிருப்பதுதான். ஏனென்றால் புள்ளி விவரங்களின்படி தைவானின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபியில் 61% முதல் 69% வரை இந்த சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தின் மூலமே கிடைக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களின் 15% இறக்குமதியும் 20% ஏற்றுமதியும் சீனாவைச் சுற்றியுள்ள கடல் பகுதிகள் மற்றும் சர்வதேச ஜலசந்திகள் வழியாகவே நடக்கின்றன. இதுவே தைவானின் மிகப்பெரிய பலவீனமாக சீனாவுக்கு சாதகமாக மாறுகிறது. அது மட்டுமில்லாமல், ஒரு நாடு போர்க்காலத்தில் தப்பிப் பிழைக்க வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமாக ஆற்றல் வளங்கள், அதாவது எனர்ஜி சோர்ஸ் தேவை. ஆனால் தைவான் தனது ஒட்டுமொத்த ஆற்றல் தேவைக்காக 44%, கச்சா எண்ணெய் 29%, நிலக்கரி மற்றும் 20% இயற்கை எரிவாயுவை முற்றிலும் வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியாக மட்டுமே இறக்குமதி செய்கிறது. இந்த எரிசக்தி மட்டுமன்றி, தங்களின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் 70% உணவுத் தேவைக்கும் அவர்கள் பிற நாடுகளையே முழுமையாக நம்பியிருக்கிறார்கள் என்பதால், ஒருவேளை சீனா இந்த கடல் வழிகளை முற்றுகையிட்டு லாக்டவுன் செய்தால், தைவானிடம் வெறும் 5 மாதங்களுக்கான ஆயில் ரிசர்வ், 1 மாதத்திற்கான நிலக்கரி ரிசர்வ் மற்றும் வெறும் 2 வாரங்களுக்கான எரிவாயு மட்டுமே மிஞ்சும் என்ற பயங்கரமான சூழ்நிலை உருவாகும். இதனால் ஒரு குண்டு கூட போடாமல் தைவானை சீனா பிளாக்டேட் மூலமே பணிய வைக்க முடியும். சீனாவின் இந்த வியூகம் இன்று நேற்று உருவானது அல்ல. 2006ஆம் ஆண்டிலேயே வெளியான சீனாவின் அதிகாரப்பூர்வ இராணுவ ஆவணப் புத்தகமான சயின்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ், அதாவது போர்த் தந்திரங்களின் அறிவியல் என்ற புத்தகத்தில் இதற்கான வழிமுறைகள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன. அதன்படி, ஒரு எதிரி நாட்டை வீழ்த்த வேண்டும் என்றால் முதலில் அந்த நாட்டின் பொருளாதார மற்றும் இராணுவத் தொடர்புகளை உலக நாடுகளிடமிருந்து முற்றிலும் துண்டிக்க வேண்டும். அவர்களின் அத்தியாவசிய தேவைகளான உணவு மற்றும் எரிபொருளை முடக்கி அவர்களை உள்ளுக்குள்ளேயே பலவீனப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை உத்தியாகும். இதற்காக சீனா தற்போது கையில் எடுக்கும் ஆபத்தான ஆயுதம்தான் ஜாயிண்ட் பிளாக்வேட் கேம்பெயின் எனப்படும் கூட்டு முற்றுகை போர் முறை. இதன் மூலம் தைவான் நாட்டின் எல்லையைச் சுற்றி நிலம், நீர், ஆகாயம் என அனைத்து வழிகளிலும் ஒரு மாபெரும் இராணுவ வலயத்தை சீனா உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தும். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக தைவானுக்கு வரும் மற்றும் அங்கிருந்து செல்லும் அனைத்து சர்வதேச வர்த்தக கப்பல்களையும், பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களையும் சீனா தனது எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி தைவானின் முக்கிய துறைமுகங்களுக்கு வரும் கடல்சார் வர்த்தக பாதைகளை முற்றிலும் முடக்கும். இதனால் உலக நாடுகளுடன் தைவான் கொண்டுள்ள தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தைவானின் முக்கிய பொருளாதார மையங்கள் வரலாறு காணாத பெரும் பாதிப்பை சந்திக்கும். குறிப்பாக புள்ளி விவரங்களின்படி காக்சிங் பகுதிக்கு $159 பில்லியன், தைபே மற்றும் கியூலுங் துறைமுகங்களுக்கு முறையே $68 பில்லியன் மற்றும் $20 பில்லியன், டைச்சுங் பகுதிக்கு $22 பில்லியன், மாய்லியாவ் பகுதிக்கு $10 பில்லியன் என ஒட்டுமொத்தமாக தைவானின் பொருளாதாரம் மற்றும் தொழிற்சாலைகள் முற்றிலும் முடங்கி நிலைகுலைந்து போகும் அபாயம் ஏற்படும். இது உலக அளவில் மைக்ரோசிப் மற்றும் செமிகண்டக்டர்
தட்டுப்பாட்டையும் உருவாக்கி உலகப் பொருளாதாரத்தையே பாதிக்கும். இதன் இரண்டாம் கட்டமாக சீனா தனது அதிநவீன கடற்படை கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல்கள், விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் தரைப்படை ஏவுகணை பிரிவுகளை தைவானைச் சுற்றியுள்ள கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என அனைத்து திசைகளிலிருந்தும் வியூகம் அமைத்து நிறுத்தி, அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகள் தைவானுக்கு இராணுவ உதவி செய்ய வராதவாறு பசிபிக் பெருங்கடல் பகுதியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும். கடைசியாக தைவான் தீவை உலக வரைபடத்தில் இருந்தே முற்றிலும் துண்டித்து, எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் உள்ளே வர முடியாதபடி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவாக மாற்றி, தைவான் அரசை தங்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சரணடைய வைப்பதுதான் சீனாவின் இந்த மாபெரும் நீண்டகால ஜியோ பொலிட்டிக்கல் சதித்திட்டம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி ஜியோ தோழா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு மறக்காமல் ஜியோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.